குரு, ராகுவோடைய காம்பினேஷனே வந்து நம்மளுடைய பரம்பரையிலயோ, இல்ல நம்மளுடைய முன்னோர்கள் தெய்வ குத்தங்கள் இந்த மாதிரியெல்லாம் வம்சாவளியில ஏதாவது இருந்தால், கண்டிப்பாக குரு, ராகு சேர்க்கை ஜாதகத்துல வந்து வரும். இப்போ குருவும், ராகுவும் சிம்மத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராகு வந்து மகம் நட்சத்திரத்துல இருக்காரு. அண்ட் குரு பகவானும் மக நட்சத்திரத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா நம்ம பரம்பரையில ஏதாவது ஒரு கோவில் தர்மகர்த்தாவா இருக்கும், இல்ல கோவில் நிர்வாகத்துல இருந்து அ அதுல ஏதாவது ஒரு முறைகேடுகள், இல்ல நம்ம அதுலேருந்து வெளியில வந்து அப்படிப்பட்ட ஒரு சில குடும்ப இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரு, ராகு சிம்மத்துல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ குரு, ராகு சேர்க்கை நமக்கு தனுசுலயோ, இல்ல மீனத்திலயோ இருந்தாலுமே, அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கும். இல்ல நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனாக கூட இருக்கலாம். ஸோ சாதக பலன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெருசா எதுவுமே கிடையாது. பாதக பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல், தெய்வ அனுகூலங்கள் இல்லாமல், குடும்பத்திலேயும் அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் பொழுது, குரு, ராகுவினுடைய சேர்க்கை ஜாதகத்துல பார்க்கலாம்.